கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றும் கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11 முடிய. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை, மனுஷனுடைய எண்ணம், இது இரண்டும் எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய இருதயமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய இருதயத்திற்கு பின்பு தேவன் தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவனுடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயம் ஒன்றாகும் பொழுது தேவனுடைய வல்லமையும் அவருடைய கிரியைகளும் நம்மிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே கிறிஸ்துவுக்குள் அருமையான அவர்களே, நாம் இன்று படித்த இந்த அதிகாரத்திலே ஓய்வு நாளை குறித்தது சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் என்றால் என்ன? ஓய்வு நாளிலே ஜனங்கள் நாங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும், ஓய்வு நாள் என்ன என்று இது மிகுந்த ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அவைக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும். யாத்திராகமத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 10 கட்டளைகளை தேவன் கொடுத்தார். அந்த கட்டளைகளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அந்த கட்டளைகளை முதலாவது, என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம். இரண்டாவதாக, எனக்கு நிகராக நீ யாதொரு விக்கிரகத்தையும் யாதொரு சொரூபத்தையும் பூமியின் கீழே வானத்தின் மேலே நீ உண்டாக்க வேண்டாம், அவற்றை சேவிக்கவும் வேண்டாம். மூன்றாவதாக, உன்னுடைய தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நான்காவதாக, ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஓய்வு நாளிலே உன்னுடைய வேலைக்காரனாவது வேலைக்காரியாவது மகனாவது மகளாவது உன்னுடைய அந்நியனாவது உன்னுடைய மிருக ஜீவன்களாவது எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வெடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கருமையானவர்களே, இந்த ஓய்வு நாளை குறித்து அந்த காலத்திலும் கூட இஸ்ரவேலிலே இந்த வேதபாரகரும் பரிசேயர்களும் இந்த ஓய்வு நாளில் நாம் எதுவுமே செய்யக்கூடாது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஜனங்களை இந்த ஓய்வு நாளிலே எதுவுமே செய்யக்கூடாது, அதை எப்படி நாம் ஆசரிப்பது என்பதை குறித்து அவர்களுக்குள்ளே மிகுந்த குழப்பமாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாளை குறித்து அவர்கள் கிறிஸ்துவோடு கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நாம் மாத்திரம் எடுத்துக்கொண்டு வேதாகமத்திலே நாம் அதோடைய அர்த்தத்தை நாம் தேடக்கூடாது. அந்த வார்த்தைக்கு இணையான வார்த்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். வசனங்களை அவர் ஜோடி ஜோடியாக வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்வனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34:16, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய புஸ்தகத்திலே நீங்கள் தேடி வாசியுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை நமக்கு புரியவில்லை, அதோடைய அந்த வசனத்திற்கு பின்பதாக உள்ள தேவனுடைய இருதயம் நமக்கு தெரியவில்லை என்றால் நாம் இன்னொரு வசனத்தை நாம் தேடி வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்கள், இந்த உலகத்திலும் கூட ஒரு கணவனும் மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்தனியாக இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவுதான் அவன் அழகான ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவள் ஒரு அழகான மனுஷியாக இருந்தாலும் அவளால் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இந்த ஆணும் பெண்ணும் ஒன்றாகும் பொழுது, அவர்கள் இணையும் பொழுது, அப்பொழுது அவர்கள் ஒரு அழகான குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தனித்தனியாக அவர்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் முயற்சி செய்தாலும் ஒரு குழந்தையை அவர்கள் பெற முடியுமா? முடியவே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, அவ்வண்ணமே ஆண்டவருடைய வார்த்தையிலும் கூட மனிதனின் இருதயமும் ஆண்டவரின் இருதயமும் ஒன்றாகும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது, அங்கே தேவனுடைய கிரியை வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம். இங்கே நான் சொன்னபடி யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் தேவன் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். பொய் சொல்லாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இப்படி நிறைய கற்பனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கற்பனைகளின் அதை கொடுத்திருப்பதின் காரணம் என்ன, அது எதை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
34வது அதிகாரம் 16வது வசனத்திலே, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிக்க வேண்டும், தேடி வாசிக்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நாம் எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தேடி வாசிக்கவில்லை என்றால் நாம் அவருடைய ஆவிக்குரிய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. எனவே நாம் இங்கே பார்க்கிறோம், ஓய்வு நாளை குறித்ததான மிகப்பெரிய சர்ச்சை அன்று எழுந்து கொண்டிருக்கு. அன்று மாத்திரமல்ல, இன்றும் கூட செவன்த் டே அட்வென்டிஸ்ட், 7ஆம் நாள் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள், அவர்கள் ஓய்வு நாள் 7வது நாள் சனிக்கிழமை தான் என்று சொல்லி அதை உறுதியாக அதை கைப்பிடிப்பதிலே அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உறுதியாக அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அந்த ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதால் நமக்கு ஏதாவது பலன் ஏற்படுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரியமானவர்கள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியுமா? நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஜோடியாக இங்கே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வசனத்திற்கு பின்னாடி உள்ள தேவனுடைய இருதயம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த இருதயத்தோடு நம்முடைய இருதயத்தை நாம் ஒன்றாக்கும் பொழுது, நாம் தேவனால் நமக்கு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். இங்கே நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்மணி, இவள் நியாயப்பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி, மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இந்த பெண்ணை அவர்கள் இழுத்து கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிறுத்துகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவிலே குற்றம் கண்டுபிடிக்கும்படி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, போதகரே, இந்த பெண் மோசையின் நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டால் நீர் என்ன சொல்லுகிறீர்? அவரை குற்றப்படுத்தும்படியாக அங்கே அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பெண் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக அவள் கண்டிப்பாக கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்ததினாலே அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவளை தீர்க்கவில்லை. அவர் சொன்னார், உங்களில் எவனுக்குள் பாவம் இல்லையோ அவன் முதலாவது கல்லெறியட்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் கைகளில் எடுத்து வைத்து கொண்டிருந்த அந்த கற்களை எல்லாம் அவர்கள் கீழே போட்டு விட்டார்கள். எனவே அந்த ஸ்திரீ நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த மரணத்திலிருந்து அந்த அவள் தன்னுடைய உயிரை அன்று அவள் மாய்த்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையினாலே, அவர் இரக்கத்தினாலே அவளை பார்த்து சொன்னார், அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் எவனுக்குள் பாவம் இல்லை அவன் முதலாவது கல்லெறிய கடவன். அது மாத்திரமல்ல, அந்த சிறியை பார்த்து சொன்னால், மகளை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதே போ. காரணம் என்ன? அந்த சிறியோடைய பாவம் யார் மேல் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். தேவன் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கமே, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நாம் நீதிமான்களாக முடியாது, அதன் மூலமாக நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் சபிக்கப்படவே முடியும் என்கிற ஒரு காரியம் இருப்பதனால் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பி நமக்கு பதிலாக அவர் சிலுவையிலே மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ராஜ்யத்திலே அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவ மன்னிப்பின் காரியங்கள் இங்கே லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்திலே 27, 28 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவ மன்னிப்புக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே கட்டளையிட்டிருந்தார். 4ஆம் அதிகாரம் 27, 28, 29, சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால், தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் இருந்த பாவ நிவாரண பலியை
கொல்லக்கடவன் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவன் அங்கே 4 விதமான பாவ நிவாரண பலிகள் அங்கே 4 விதமான மனிதர்களுக்கு அங்கே செலுத்தப்பட்டு வந்தது. 1, ஆசாரியன் பாவம் செய்தால் அவனுக்காக பலி செலுத்த வேண்டும். 2, ஜனங்கள் சபையார் பாவம் செய்தால் அவர்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டும். 3, இந்த கோத்திர தலைவன் பாவம் செய்தால் அவனுக்காக பலி செலுத்தப்பட வேண்டும். 4, அந்த நாட்டின் தலைவன் பாவம் செய்தால் அவனுக்காக பலி செலுத்தப்பட வேண்டும். எனவே இப்படி 4 விதமாக ஆசாரியனுக்காக, அந்த சபையாருக்காக, கோத்திர தலைவனுக்காக மற்றும் மொத்த இஸ்ரவேல் மக்களுக்காக இப்படிப்பட்ட பலிகளை 4 விதமான பலிகள் அங்கே செலுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் 29வது வசனத்திலே, பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்லக்கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் இந்த கையை வைக்க வேண்டும்? பாவ நிவாரண பலியின் தலையிலே இந்த கையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நாம் இதை பார்க்கும் பொழுது சாதாரணமாக நாம் வேதாகமத்தை வாசிக்காமல் இதை கண்டுபிடிக்க முடியாது. வேதாகமை மீண்டும் 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 நாம் வாசிக்கும் பொழுது, ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவருடைய வசனம் ஜோடில்லாதிராது, அது ஜோடி ஜோடியாக இருக்கிறது. அந்த காரியங்களெல்லாம் ஆண்டவருடைய ஆவியே அவைகளை ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இங்கே லேவியராகும் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே 16:21 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அதின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஏன் இந்த ஆட்டுக்குட்டியின் மேலே கை வைக்க வேண்டும்? நாம் பார்த்தோம், அங்கே கைகளை வைக்கிறார்கள். ஆனால் கைகளை ஏன் வைக்க வேண்டும் என்பதற்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், கைகளை நாம் வைக்கும் பொழுது எல்லா பாவங்களும் அந்த ஆட்டுக்குட்டியின் மேலே கடத்தப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ என்னுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே சுமத்தப்பட்டது. எப்படி சுமத்தப்பட்டது என்பதை நான் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அங்கே யோர்தான் நதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்திலே ஞான ஸ்நானம் பெற அவர் வருகிற பொழுது யோவான் தடை செய்து, ஆண்டவரே, நான் உம்மால் ஞான ஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் எப்படி என்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறலாம்? ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருக்கிறபடியால் அவருக்குள் பாவம் இல்லை, அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. எனவேதான் யோவான் அவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று சொன்ன பொழுது மத்தேயு 3:15 ஆண்டவர் இவ்விதமாக அவனை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது இடங்கொடு, இப்படியே எல்லா நீதியையும் நமக்கு நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று அவர் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். மத்தேயு 3வது அதிகாரத்தில் இப்பொழுது இடங்கொடு, இப்படியே எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. என அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகன் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது மொத்த மனு குலத்தின் பாவங்களும் அவர் மேல் கடத்தப்பட்டது. யோவான் ஸ்நானகன் ஒரு ஆசாரியன், அவனுடைய தகப்பன் ஒரு ஆசாரியன். எனவே ஆசாரியனுக்கு பிறந்த மகன் அவன் ஆசாரியனாக வேண்டும். எனவே யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தின் கடைசி பிரதான ஆசிரியராக இருந்தபடியினாலே எல்லா உலகத்தின் மொத்த பாவங்களையும் கிறிஸ்துவின் மேல் கடத்தும்படியாக அவன் தன் கைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் வைத்த பொழுது எல்லாருடைய பாவங்களும், உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், மொத்த மனுக்குலத்தின் பாவங்கள் யாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே கடத்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பிரகாரமாகத்தான் இந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்த பொழுது அவள் நியாய பிரமாணத்தின்படி நிச்சயமாகவே கண்டிப்பாக அவள் கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவள் எவ்வளவு அவளுடைய மனதிலே சோகத்தில் இருந்திருப்பார், நீங்கள் எண்ணி பார்க்கலாம். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் விபச்சாரம் எண்ணம் இருப்பதால் மாத்திரம் அவர்கள் விபச்சாரம் செய்த விட முடியுமா? அப்படி என்றால் உலகத்திலே எல்லாருடைய இருதயத்திலும் விபச்சாரம் இருக்கிறது. அப்படி எல்லாருமே விபச்சாரம் செய்கிறார்களா? இல்லை. ஏன்? காரணம் என்னவென்றால் சாத்தான் அவர்களை வஞ்சிக்கிறான்.
சாத்தான் நீங்கள் விபச்சாரம் செய்தாலும் நீங்கள் பிடிக்கப்படாவிட்டால், நீங்கள் விபச்சாரம் செய்ததற்கான அடையாளத்தை அங்கு விட்டு வராவிட்டால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். எனவேதான் நான் தப்பித்து பிடிபட்டு விடாதபடி, நான் அகப்பட்டு விடாதபடி, என்னை யாரும் பிடித்து விடாதபடி, பார்த்து விடாதபடி நான் செய்வேன் என்று சாத்தான் ஜனங்களின் மனதில் எண்ணங்களை போட்டு அவர்களை அப்படியே செய்ய அனுமதிக்கிறான். இந்த ஸ்திரீக்கு நன்றாகவே தெரியும், இவள் பாவம் செய்தால் கண்டிப்பாக கல்லெறிந்து கொல்லப்படுவாள், அவளுடைய முகத்திலே கல்லெறிவார்கள், அவளுடைய மண்டை உடைந்திருக்கும், கண் வந்துட்டு கலங்கி இருக்கும், அவளுடைய எலும்புகள் உடைந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு அங்கே வந்ததினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொத்த உலகத்தின் பாவ நிவாரண பாவத்தை சுமந்ததிருக்கிற அவர் ஒரு இரட்சகராக, மேசியாவாக இந்த உலகத்தில் வந்ததினாலே சிலுவையிலே அவர் மரித்து நமக்கு பாவ மன்னிப்பேன் நிச்சயத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களை, நாம் நினைக்கிறோம் நம்ம பாவம் செய்வதனால் நாம் பாவி என்று. பாவம் செய்வதனால் நாம் பாவியாக இருக்கிறபடியினால தான் நமக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். ஆனால் மக்கள் இங்கே ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதிலே, அவருடைய நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிப்பதனால் தாங்கள் பரிசுத்தமாகலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு வழியே வேதத்திலே நாம் இல்லை என்று பார்க்கிறோம். இங்கே லேவிய ராகமத்திலே நாம் பார்த்த பொழுது எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த ஆட்டின் தலையிலே அவங்க கைகளை வைத்தார்களோ, அதே போல புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்காக பாவ மன்னிப்புக்காக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையிலே யோவான் சொன்னான் கைகளை வைத்த பொழுது நம்முடைய எல்லாருடைய பாவங்களும் அவன் தலையின் மேல் கடுத்தப்பட்டது. அதன் மூலமாக நாம் நீதிமான்களானோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறினோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இதுதான் தேவன் நமக்காக செய்த மிகப்பெரிய கிருபை. ஹல்லேலூயா! என்று நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? நீங்கள் பாவம் செய்வதனால் பாவியா? பாவம் செய்வதனால் நாம் பாவிதான். எனவே தான் நமக்கு இரட்சகர் தேவைப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் சாத்தானால் வஞ்சிக்கப்பட வேண்டாம். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்திலே உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். இப்பொழுது யோவான் ஸ்நானகன் அவருடைய தலையிலே கைகளை வைத்த பொழுது பாவங்கள் கடத்தப்பட்டது என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, இதற்கான அந்த ஜோடியான வசனம், தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது? நான் பார்க்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 53:6 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது 5வது வசனம். ஆனால் நான் சொன்ன வசனம் 6வது. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஹல்லேலூயா! இதைத்தான் கர்த்தர் செய்தார், நாம் செய்யவில்லை. உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் செய்யவில்லை, உலகத்தில் இருக்கிற எந்த போதகரும் செய்யவில்லை, உலகத்தில் இருக்கிற யாரும் செய்யவில்லை. தேவன் நமக்காக இதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா! ஆமென், ஆமென். எனவே நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய எல்லா அக்கிரமங்களும், நம்முடைய எல்லா பாவங்களும், நம்முடைய எல்லா மீறுதல்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே சுமத்தப்பட்ட பொழுது, அவர் சிலுவையில் அங்கே மரித்த போது நம்முடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டது. அவர் இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தை பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பலிபீடத்தினுடைய கொம்புகளிலே அவன் பூசி விடுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இங்கே நாம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்திலே அது இருக்கிறது. அவன் பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசுவான். காரணம் என்ன? நாம் மறுபடியும் வேதத்திலே தேடி வாசிக்க வேண்டும். அதுக்கான வசனங்கள் எங்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பாவங்களை
2 இடத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 இடத்திலே அது பதியப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு, என்னிடத்தில் ஒருவர் கடன் பெற்றிருக்கிறார் என்றால், என்னிடத்தில் எனக்கு நான் டைரி வைத்திருப்பேன். அந்த டைரியிலே இவ்வளவு பணம் நான் இவருக்கு இந்த தேதியிலே கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் குறித்து கொள்வேன். என்னிடத்திலே கடன் பெற்று சென்றவரும் அவருடைய டைரியிலே அதை குறித்து கொள்வார். ஆனால் அந்த பணத்தை அவர் திருப்பி கொடுக்கும் பொழுது என்னுடைய டைரியில் இருக்கிற அந்த பதிவை நான் அழித்து விடுவேன். ஏனென்றால் அவருடைய கடன் எனக்கு திருப்ப செலுத்தப்பட்டு விட்டது. அதே போல் அவரும் தன்னுடைய டைரியிலே உள்ள அந்த எழுதி வைத்திருந்த அந்த குறிப்பை அவர் அழித்து விடுவார். எனவே பிரியமானவர்களே, 2 பக்கமும் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்த பதியப்பட்டிருந்த இந்த விஷயங்கள் அழிந்து போகும்போது நான் அதன்பின் அவர் எனக்கு கடனாளி அல்ல, நானும் அவருக்கு கடன் கொடுத்தவனும் அல்ல என்கிற மாதிரியாக நம்முடைய கடன்கள் அளிக்கப்படுகிறது. இங்கேயும் கூட அந்த பிரதான ஆசிரியன் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பிடித்து அந்த கொம்புகளிலே பூசக்கூடிய காலம் என்றால் அதற்கு இணையான வார்த்தையை தேவன் இங்கே வைத்திருக்கிறார். எரேமியா 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே, யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களிலே கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது பலிபீடத்தின் கொம்புகளிலே பதிந்திருக்கிற அந்த நம்முடைய பாவம் அதை மறைக்கப்படும்படியாகத்தான், அந்த பாவங்கள் மூடப்படும்படியாகத்தான், அது கழுவப்படும்படியாகத்தான் அங்கே அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்படுகிறது. இதுதான் தேவன் இந்த எரேமியா 17வது அதிகாரம் 1வது வசனத்திற்கும் அங்கே கொம்புகளிலே ஆசாரியன் பூசப்படுகிற அந்த வசனத்தையும் நாம் இணைத்து பார்க்கும் பொழுது இது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்காக வந்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்து, ஓய்வு நாளை ஒழித்து, அவர் கிருபையின் வாசலை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். அவர் இரக்கத்தின் வழியாய், கிருபையின் வழியாய் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் வந்திருக்கிறார். எனவே ஓய்வு நாளை குறித்து பல சர்ச்சைகள் எழுந்தாலும் பிரியமானவர்களே, ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியுமா? ஜனங்கள் பெருமை எடுத்துக் கொள்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்கிறோம், ஒழுங்காக ஜெபம் பண்ணுகிறோம், ஒழுங்காக ஆராதனைகளை அனுஷ்டிக்கிறோம். அருமையானவர்களே, அதன் மூலமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியுமா? என்ன செய்தாலும் யாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட முடியாது. பிரியமானவர்களே, தேவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது, தேவன் அங்கே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் நாம் என்ன செய்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. நாம் நரகத்திற்கு போக வேண்டிய ஒரு அழுக்கான, ஒரு மோசமான பாவிகளாகவே நாம் இருந்திருப்போம். ஆனால் நம்மேல் அன்பு கூர்ந்து தேவன் நாம் எல்லோரும் வழி அவனவன் தன் வழியிலே போனோம். ஆனால் ஆண்டவரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய கிருபையை தேவன் நமக்காக பாராட்டியிருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அல்லவா? எனவே ஓய்வு நாளிலே இங்கே கிறிஸ்து ஒரு மனுஷனை குணமாக்கும் பொழுது இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் கிறிஸ்துவுக்கு எதிராக, அந்த மனுஷனுக்கு எதிராக அங்கே வருவதை நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட ஜனங்கள் அப்படியே இந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பதில் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார்கள். நான் சொன்னது போல ஏழாம் நாள் சபைக்காரர்களும் கூட, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லுவோம், அவர்களும் இதையே பிரதானமாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இவைகளினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதற்குரிய இணைவசனத்தை நாம் தேடலாமா? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16-17 நாம் பார்க்கும் பொழுது, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 17-16 நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காலத்துக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அல்லேலூயா!
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே இது குறிக்கிறது. வரப்போகிற நன்மைகளின் பொருளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை மன்னிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இது கடந்த காலத்திலே ஒரு நிழலாக இந்த நியாய பிரமாணங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் ஒரு நிழலாக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காலத்துக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அல்லேலூயா. கிறிஸ்து நிஜமாக நம் முன்னே விட்ட பிற்பாடு நாம் நிழல் அது ஒளிந்து போய்விட்டது, அது கடந்து போய்விட்டது, அதற்கு இனி வல்லமை இல்லை. நாம் அதை மறந்துவிட வேண்டும். அந்த வழியிலே நமக்கு ரட்சிப்பு இல்லை, அந்த வழியிலே நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. அவைகள் வருங்காலத்துக்கு நிழலாய் இருக்கிறது. அது கிறிஸ்துவை பற்றினது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவருடைய உயிர்த்தெழுதினாலே நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவிகளாக இருந்தோம், ஆனால் கிறிஸ்து நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். தேவன் நம்மை நீதிமான் என்று அப்படியே கூப்பிட்டு விடவில்லை, அப்படியே சொல்லிவிடவில்லை. நாம் நீதிமானாய் ஆவதற்குரிய எல்லா காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்து முடித்து விட்டுத்தான் நமக்கு இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ அவள் பாவியாய் இருக்கிறாள். நியாய பிரமாணத்தை மீறினால் மோசையின் பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அங்கே அவள் அந்த மோசையின் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீர்க்கப்படவில்லை. காரணம் என்ன? வருங்காலத்தின் நிழலாய் இருக்கிற, வருங்காலத்தின் பொருளாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்ததினாலே அவர் தம்முடைய கிருபையின் மூலமாக, இரக்கத்தின் மூலமாக அந்த ஸ்திரியை அந்த நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து அவரை தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தான் அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண். நாம் பாவிகளாக இருக்கிறோம். நாம் என்ன செய்தாலும் பாவிகளாக இருக்கிறவன் ஒருவன் ஒருபோதும் நீதிமானாக முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த உலகத்திலே வந்து நமக்காக அவர் பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தம் இந்த கொம்புகளிலே பூசப்பட்டதினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அது எப்படி மன்னிக்கப்படும்? விசுவாசத்தின் மூலமாக, நாம் அதை நம்புவதன் மூலமாக. அல்லேலூயா, ஆமென். எனவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த லேவியராகமம் 4ஆவது அதிகாரம் 37வது வசனத்தை கூட நாம் ஒருமுறை, 30வது வசனத்தை ஒருமுறை பார்க்கலாம். லேவியராகமம் 4:30 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஓய்வு நாளை கடைப்பிடிப்பதன் மூலமாக, எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாக நாம் ஒரு காலமும் நாம் நீதிமானாக முடியாது. அங்கு நமக்கு முடிவு அது சாபம், அது மரணம். எனக்கு அன்பானவர்களே, எனவே நாம் பார்க்கிறோம் மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே எதிலிருந்து தேவன் நமக்கு ஓய்வு கொடுக்க விரும்புகிறார்? தேவன் கிறிஸ்து மூலமாக நமக்கு பாவத்திலிருந்து ஓய்வு கொடுக்க விரும்புகிறார். பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலிலே அந்த வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது இருந்து சனிக்கிழமை மாலை
சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவர்களுக்கு அந்த ஓய்வு நாளாக கணக்கிடப்படுகிறது. அந்த நேரத்திலே அவருடைய பிள்ளைகள், வேலைக்காரர்கள் யாவரும் எந்த ஒரு வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும். அது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஓய்வு கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். எனவே தான் பிரியமானவர்களே, மத்தேயு 11:28 ஆண்டவர் இவ்வண்ணமாக சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு இளைப்பாறுதல் தர விரும்புகிறார். பிரியமானவர்களே, எதிலிருந்து? பாவத்திலிருந்து. பாவ பாரத்தினால் அல்லாடி கொண்டிருக்கிற இந்த மொத்த மனுக்குலமும் பாவத்தினால் சாபம் வந்தது. சாபத்தினால் நோய், மரணம் எல்லாவற்றிலும் மனிதன் பிடிக்கப்பட்டு தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருந்த நிலையிலே இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம் அவருக்குள்ளாக சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். பாவத்திலிருந்து நமக்கு ஓய்வு கிடைக்கிறது. அதிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஓய்வு நாள். அதை கடைபிடிப்பதனால் மாத்திரம் நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன் என்று. பிரியமானவர்களே, ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஓய்வு நாளிலே கிரியை செய்யவில்லையா? அவர் கிரியை செய்தார், அவர் நன்மை செய்தார். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையிலே மரித்து அவர் சிந்தின ரத்தம் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக கழுவி இருக்கிறது. எனவே நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக, ஒரு சமாதானத்துக்குள்ளாக, சந்தோஷத்துக்குள்ளாக, பாவத்திலிருந்து நிரந்தரமாக நாம் விடுபட முடியும். இங்கே நான் முடிக்கிறேன். நன்றி சொல்கிறேன் ஆண்டவருக்கு.